ஸோ அல் குர்ஆன்ல வரக்கூடிய நபிமார்களுடைய வரலாறை நம்ம படிக்கும்போது சகோதரர்களே, முக்கியமாக சாலிஹ் நபி அவருடைய வரலாறுல இருந்து பல உளவியல் ரீதியான படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது. மேலும் மூட நம்பிக்கைகள் இது போன்ற விஷயங்களுக்கு மறுப்பும் நமக்கு கிடைக்குது. "காலு தொய்யர்னா பிக்க வபிமமம் மாக்க கால தொஆயிருக்கு இந்தல்லாஹ் பல் அன்தும் கௌமுன் துஃப்தனூன்" என்று சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உன்னையும் உன்னுடன் இருப்பவர்களையும் நாங்கள் அபசகுனமாக பார்க்கிறோம்னு" சொல்லி சொன்னாங்க. சாலிஹ் நபியோட அந்த திமிரு பிடிச்ச கூட்டம். ஸோ அவங்க வந்து சாலிஹ் நபி அதுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க. "உங்களோட சகுனம்லாம் அல்லாஹ்விடமிருந்து உள்ளது. மாறாக நீங்கள் சோதிக்கப்படும் மக்களாக இருக்கிறீங்கன்னு" சொன்னாங்க. சூரத்துல் நம்லுடைய 47வது ஆயத். ஸோ இந்த ஆயத் என்பது நவீன காலத்துல பேசப்படக்கூடிய ஸ்கேப் கோட்டிங் சொல்லுவாங்க, மூட நம்பிக்கைகள் சொல்லுவாங்க, கன்ஃபர்மேஷன் பயஸ் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே உடைக்கக்கூடிய, மறுப்பு கொடுக்கக்கூடிய அழகான ஆயத் சகோதரர்களே. ஸோ சமூக மக்கள் வந்து தங்களுடைய பாவங்களையும், அல்லாஹ்வுக்கு செய்த எதிர்ப்பையும் விட்டுட்டு, தங்கள் பிரச்சனைக்கு காரணம் வந்து சாலிஹ் நபி தான் என்று சொன்னாங்க. இதுவே மனித வரலாற்றில மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு மனநிலை இல்லையா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அதே காட்சி தான். ஆனா வேற வடிவத்துல இருக்கு. தொழில்ல ஒருத்தருக்கு நஷ்டம் ஆயிடுச்சா, "அவன் மூஞ்சில முழிச்சேன்டா காலைல" அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல சண்டையா, "இவ வீட்ல வந்ததுனால தான்டா சண்டைன்னு" சொல்லுவாங்க. குறிப்பாக மாமியார், மருமக சண்டையில நீங்க பார்க்கலாம். நாட்டுல ஏதோ ஒரு நெருக்கடியா, "அந்த குழு தான் காரணம். இவங்க தான் இதனால" என்று சொல்லுவாங்க. தன்னுடைய தவறா, "இல்ல எப்போதும் மற்றவர்கள் தான்" அப்படின்னு சொல்லி மத்தவங்க மேல பழி போட பார்ப்பாங்க. ஸோ குர்ஆன் இந்த மனநிலையை உடைக்குதுங்க. முக்கியமா ஸ்கேப் கோட்டிங். பழிய வந்து மத்தவங்க மீது தூக்கி போட்டு, அவங்க மீது சுமத்தக்கூடிய ஒரு மனநிலை. ஸோ உளவியல்ல இதை வந்து ஸ்கேப் கோட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையான காரணத்தை ஒப்புக்கொள்ளாமல், ஒரு மனிதரையோ அல்லது ஒரு குழுவையோ குற்றவாளியாக்குவது. ஆனா உண்மையாலுமே அவங்க குற்றவாளி இல்ல. ஸோ சமூக மக்கள் செய்ததும் இதுதான். அவங்களுடைய ஷிர்க், அவங்க அநீதி செஞ்சு சுத்துனாங்க, பாவங்கள் செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் மறைத்து விட்டு, நீங்க வந்ததிலேருந்து தான் நமக்கு கெட்டது ஏற்படுது. கெட்ட சகுனம் என்று சொல்றாங்க. சாலிஹ் நபி அவங்களுடைய கூட்டத்த பார்த்து. நபியே குற்றம் சாட்டுனாங்க. இன்னைக்கு இது நடக்குது இல்லைங்களா? ஒரு நிறுவனத்துல, நிர்வாகத்துல தவறு இருந்தாலும், கீழ்நிலை ஊழியரை தான் பழிப்பாங்க. இவனால தான் என்று. ஸோ ஒரு சமூகத்துல ஊழல் இருந்தாலும், உண்மையை சொல்வோர தான் குற்றவாளிகள் என்று சொல்லுவாங்க. நவீன காலத்துல மீடியா புரொபகண்டாலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ உண்மையை பேசுபவரை எதிரியாக மாற்றுவது பழைய காலத்து நோய் தான். ஸோ அடுத்து கன்ஃபர்மேஷன் பயஸ். அதாவது முன்கூட்டியே நம்பியதை மட்டும் உண்மை என பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. இது வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ் சொல்லுவாங்க உளவியல்ல. ஒருத்தன் வந்து மனசுல ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து விட்டால், அதற்கு ஆதரவான விஷயங்களை மட்டுமே கவனிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். சமூக மக்கள் வந்து சாலிஹ் நபிய ஒரு கெட்ட சகுனம் என்று முதல்ல முடிவு செஞ்சாங்க. அதன் பிறகு நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அதனோடு இணைத்தாங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பார்க்கலாம் இல்லைங்களா? ஒருத்தர பிடிக்கலன்னா, அவர் செய்யக்கூடிய நல்லதையும் தவறாவே பார்ப்பாங்க மக்கள். ஸோ குர்ஆன் ஆதாரத்தையும், நீதியையும் கத்துக் கொடுக்குது. ஏற்கனவே முன்வைத்த ஒரு தீர்ப்பை கிடையாது. அடுத்து 3வது மூட நம்பிக்கை சகோதரர். எதற்கு மறுப்பு கொடுக்குது? நெறைய மூட நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? ஸோ இஸ்லாம் வந்து தத்தய்யுர் என்ற அபசகுன நம்பிக்கையை நிராகரிக்குது. சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நாள் வந்து கெட்ட நாள் சொல்லுவாங்க. இந்த நம்பர் வந்து கெட்ட நம்பர் சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் இந்த இவன் மூஞ்சில முழிச்சதுனால தான் எனக்கு வேலையே கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பறவை கத்துனதுனால தான் தீமை வந்ததுன்னு சொல்லுவாங்க. பன்னி குறுக்க போம்போது இடிச்சிருச்சு. அது அது பூனை வந்து குறுக்க போம்போது போக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாலிஹ் நபி இந்த எண்ணத்தை ஒரு வாக்கியத்துல உடைக்கிறாங்க. "தாயிறுக்கும் இந்தல்லாஹ்." உங்களுடைய நிலை வந்து அல்லாவிடமே உள்ளது. உங்களுடைய சகுனங்கள் எல்லாம் அல்லாவிடமே உடையது. அதாவது நன்மையோ, தீமையோ எல்லாமே அல்லாவின் விதிப்படி தான் நடக்குது. மனிதர்கள் அல்லது பொருட்கள் தாங்களாகவே நன்மை, தீமையை தருவது கிடையாது. ஸோ உண்மையான பிரச்சனை இங்க என்ன? சாலிஹ் நபி சொன்னாங்க, "பல் அன்தும் கௌமுன் துஃப்தனூன்" என்று சொன்னாங்க. மாறாக நீங்கள் சோதிக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி உண்மைய சொன்னாங்க. இதுதாங்க மிகப்பெரிய பாடம். பிரச்சனை வந்துச்சுன்னா, யார் காரணம் என்பதை கேட்பதை விட, அல்லாஹ் என்னை வந்து என்ன கற்பிக்கிறான் இதன் மூலியமாக என்று கேட்பது தான் ஒரு மூமினுடைய பார்வையாக இருக்கும். ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு வதந்தி பரவுச்சுன்னா, குறிப்பா சோசியல் மீடியால, ஆதாரத்த பார்க்க மாட்றாங்க யாரும். ஆனா ஆயிரக்கணக்கானோர் அதை அப்படியே குரான் போல நம்புறாங்க. ஒருத்தனை வில்லன் என்று அறிவித்து விட்டால், அவன் கெட்டவன் என்று அறிவித்து விட்டால், அவன் சொல்வதெல்லாம் தவறு என்று நினைக்கிறாங்க. இது வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ் உடைய ஒரு வெளிப்பாடுங்க. குரான் என்ன சொல்லுதுன்னா, "ஓ ஈமான் கொண்டவர்களே, ஒரு தீயவன் உங்களிடம் செய்தி கொண்டு வந்தானா, அதை ஆராய்ந்து கொள்ளுங்கள்" என்று சொல்லுது. அதை டெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லுது சூரத்துல் ஹுஜராத்ல. ஸோ குடும்ப வாழ்க்கையில கூட நீங்க பார்க்கலாம். கணவன் வந்து, "இவள திருமணம் செஞ்சதுலேருந்து தான்டா எனக்கு எல்லா கெட்டதும் வந்ததுன்னு" சொல்லுவாங்க. மனைவியும் அப்படியே சொல்லுவாங்க. பொதுவா கல்யாணம் ஆன 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை அது. இவரால தான் எல்லான்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்கேப் கோட்டிங். அதாவது உண்மையான பிரச்சனை இருக்கலாம்.
அது கோபமா இருக்கலாம், பொறுப்பின்மையா இருக்கலாம், இல்ல பொருளாதாரத்தை சரியா திட்டமிடாததா இருக்கலாம், இல்ல மார்க்கத்துல அவங்க காட்டக்கூடிய அலட்சியங்களா இருக்கலாம். ஆனா பழிய என்ன செய்வாங்க? ஒருத்தர் மீது தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அரசியல் மற்றும் சமூகங்கள்ல நீங்க பார்க்கலாம். வரலாற்றுல பல ஆட்சியாளர்கள் வந்து தங்களுடைய தோல்வியை, அநியாயத்தை மறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு சிறுபான்மை மக்களையோ அல்லது எதிர்ப்பாளர்களையோ என்ன செய்வாங்க? குற்றம் சுமத்துவாங்க. இதுதான் ஸ்கேப் கோட்டிங். ஸோ குரான் என்ன கற்பிக்குதுன்னா, உண்மையான காரணத்தை ஆராயுங்க. நீதியோடு தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லுது. ஸோ குரான் மனுஷங்கிட்ட 3 கேள்விகளை எழுப்புதுங்க. நான் என் தவறுகள ஒப்புக்கொள்றேனா? இது முதல் கேள்வி. 2வது ஆதாரம் இல்லாமல் பிறரை குற்றம் சாட்டுறேனா? இது 2வது கேள்வி. 3வது வந்து சோதனையை அல்லாவிடமிருந்து வந்த பரீட்சையாக பார்க்கிறேனா? இல்லையா? இது 3. இந்த 3ம் சரியான பதில் உங்ககிட்ட இருந்தா, மனிதனுடைய மூட நம்பிக்கையிலிருந்தும், அநீதியிலிருந்தும், உளவியல் தவறுகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவான். சாலிஹ் நபி சமூக மக்களிடம் கூறிய ஒரு பதில். இன்னைக்கு வந்து உளவியல், சமூக நடத்தை, ஊடக கலாச்சாரம், குடும்ப வாழ்க்கை, அரசியல் என்று அ அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கு. உன்னால தான் எல்லாம் கெட்டது என்பது மனிதனுடைய உணர்ச்சி. ஆனால் நீங்க சோதிக்கப்படுகிறீர்கள் என்பது குர்ஆனுடைய தீர்ப்பாக இருக்குது. வந்து குர்ஆனுடைய பார்வைனா மூட நம்பிக்கை அறிவால உடைக்குதுங்க. பிறர் மீது பழி சுமத்துவதை நீதியால் உடைக்குது. ஒவ்வொரு சோதனையும் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பாக மாற்றுகிறது.